அன்பு நேயர்களே, இந்த ஜேவிபி அரசை கவிழ்ப்பதற்காக ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் ஒரு கூட்டுச்சதியில் ஈடுபட்டு வருவதாக சில ஊடகங்கள் ஒரு 2-3 தினங்களாக தகவல் பரப்பி வருகின்றது. அதாவது நாட்டில் ஏற்படும் பலவிதமான அசம்பாவிதங்களின் பின்னணியில் மறைமுக ஆதிக்க சக்தி கொண்டு இருப்பதாகவே ஒரு செய்தி வெளியாயிருக்கின்றது. நாம் அதை நீர்கொழும்பு சிறைச்சாலை பின்னணியிலும் நாம் அதை சொல்லியிருந்தோம். ஏனெனில் இப்பொழுது இது மிகப்பெரிய பின்னணி கொண்ட ஒரு விடயமாகத்தான் பார்க்கப்படுகிறது. இலங்கை போலீசாரை, அதாவது அரசின் பக்கமிருந்து விடுவிப்பதற்கான ஒரு சதியாகவும் இது பார்க்கப்படுகின்றது. அது குறித்து முன்னாள் டிஐஜி அஜித் தர்மபால் அவர்களும் அதை ஒரு சிங்கள ஊடகத்தில் அம்பலப்படுத்தி இருக்கின்றார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மற்றும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் ரஜு அமரசூரிய உள்ளிட்டோர் கலந்து கொண்டதாக ஒரு இரகசிய மீட்டிங் கொண்டு போட்டதாக சொல்றாங்க. அந்த கூட்டம் உண்மையிலேயே அரசியல் சதிக்காக கூட்டப்பட்டதல்ல. இந்த சிஜே, இந்த பிரதம நீதியரசர் மற்றும் கோர்ட் ஆஃப் அப்பீல் நீதிபதிகளுக்கான 2 ஆண்டு கால அந்த சேவை நீடிப்பு குறித்தாக என்ன செய்யலாம், இதற்கு இலங்கையை தாண்டி இதை எங்க அறிவிக்கலாம் என்று ஒரு இரகசிய மீட்டிங் போட்டாங்க. இதுக்குத்தான் கை வச்சு, கால் வச்சு, மூக்கு வச்சு நடக்க விட்டாங்க அரசியல். அதாவது ஜேவிபி அரசை கவிழ்ப்பதற்காக ரணில் விக்ரமசிங்கே சதி செய்கின்றார் என்று. முதலாவது, எமது மக்கள், அன்பான மக்களே புரிந்து கொள்ளுங்கள். ஒரு 159 ஆசனம் கொண்ட இந்த ஆட்சியை ரணிலில எந்த கொம்பனாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. எப்போது எங்கு பண்ணலாம் என்றால், பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்களில் யாராவது கை வச்சு ஒரு மாற்றம் கொண்டு வருவார்கள், இருக்கின்ற 159 குறைந்தது 60 எம்பிக்கள் அவர் எடுத்து செல்வார். இது நாம பலமுறை சொல்லி இருக்கிறோம் இல்ல, ஒருபோதும் அது பிரதமர்ல மாற்றம் வராது. அது வந்தா மாறுது. அதாவது இதை நாம பலமுறை சொல்லிட்டோம். பிரதமர் அமரசூரிய, ஹரணி அமரசூரிய அவர்களை மாற்ற வேண்டும், அவருக்கு வெளிநாட்டு அமைச்சு கொடுக்க வேண்டும் என்று ஜேவிபிக்குள் ஒரு திட்டம் இருந்தது. அதையெல்லாம் முறிகடித்தவர் தோழர் டில்வின் சில்வா. நான் அவரை பலனங்களை பாராட்டி இருக்கிறேன். அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு என்றால் நிச்சயமாக ஒரு 60 எம்பிக்களை தூக்கிட்டா வெளியாயிருப்பார். அப்ப 159 60 அங்க என்ன இருக்காங்க, போச்சா வட போச்சு என்ற மாதிரி நிலைமை. இப்பொழுது இந்த திருமண ஹால்கள், அந்த முக்கியமான விஐபி திருமணங்கள்ல எல்லோருக்கும் அழைப்பது வழக்கம் இல்லை. அப்படி அழைச்சால் அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பே என்றது போல இந்த ஊடக சனியன்கள் கதை காட்டி வர்றது. ரணில் ஆட்சிக்கு எதிராக அவரு முயற்சி பண்றாருதான். முடியலையே ராசா, முடியாதே. வேடிக்கை என்னவென்றால், இவங்க இந்த சர்வதேச நீதிபதிகள் சங்கத்துக்கு அறிவிச்சுக்கிறாங்க இலங்கை அப்பண்டா வெளிநாட்டுல மற்ற நாடுகள்லாம் 67 77 வயசு இருந்துச்சுங்களே. அமெரிக்கால இருக்குது, நியூசிலாந்து இருக்குது, பிரான்ஸ்ல இருக்குது, ஜெர்மனில இருக்குது, கனடாவில் இருக்குது. இப்படி உலகம் முழுவதும் 68 69 70 74 வயசு இருக்கக்குள்ள இப்ப சர்வதேச நீதிபதிகள் சங்கம் அது வந்து ரோம்ல இருக்குன்னு நினைக்கிறேன், அதுல அறிவிச்சுட்டாங்க. அவங்க அறிவிச்சு அங்கிருந்து உங்களுக்கு ஒரு ரெட் நோட்ஸ் ஒண்ணு வந்திருக்குது. இது குறித்து யாரு ஐடியா கொடுத்த? இந்த ரணில் பாய் ஐடியா கொடுத்த. அதுக்கு யாரு தாளம் பாசிச்ச? இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர். இதுதான் நடந்தது. இதை போட்டுவிட்டு பெரிய செய்தி அடிச்சுக்கிட்டு சமூக வலைத்தளங்கள் எல்லாம் ஆட்சிக்கு எதிராக ரணில் அவர்கள் படையெடுத்து விட்டார், ஆட்டம் காண போகுது அரசெல்லாம் சும்மா கனவு காணுக அடிக்கானுகள். இந்த சமூக வலைத்தளங்கள்லாம் மிகப்பெரிய இஷ்யூ செய்தியா தான் வலிய பந்தம் இருக்கிறது. ரணில் விக்ரமசிங்கே மதுக்கோப்பை அடையப்பா அவரெல்லாம் வெள்ளக்காரன் பாணியில வாழ்ந்தவர், போன பிஸ்கி பைனு அவங்க அடிப்பாங்க. இதெல்லாம் ஒரு செய்தி என்று போட்டுக்கிட்டு ஜங்கடம் இருக்குல்ல. அப்படி அங்க எந்த சதி திட்டமும் தீட்டவும் முடியாது, தீட்டி ஒன்றும் பண்ணவும் முடியாது. இவங்க அரசாங்கத்தை கொஞ்சம் நோண்டி ஆக்குவதற்காக சட்டத்தரணி அந்த நீதிபதிகள் சங்கத்திற்கு இலங்கை அரசாங்கம் புதிய ஒரு பில் கொண்டு வந்து 22nd அமெண்ட்மெண்ட் நாம செய்து கொடுத்திருக்கோம் இல்ல, அதன் மூலமாக நீதிபதிகளுக்கான வயது வரம்பை, அதாவது பென்ஷன் ரிட்டையர்ட் வயசு வரம்பை 2 ஆண்டுக்கு ஏற்றுவது தடுக்கப்பட வேண்டும் என்று ரணில் பையாவெல்லாம் ஐடியா கொடுத்து அதை அவங்க சர்வதேச நீதிபதிகள் சங்கத்துக்கு முறைப்பாடு கொடுத்து வந்துருச்சு. அதுவும் அப்ப
இதுக்கு போயிட்டு கதையும் காலும் வச்சு அடிக்கிறவங்க அரசாங்கத்தை வீழ்த்த போறாங்கன்னு. அதாவது மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அரசாங்கம் ஒன்று நாட்டில் இயங்கினாலும் அதற்கு பல அரசு அதிகாரிகள் உட்பட போலீஸ் அதிகாரிகள் இன்னும் ஒத்துழைப்பு கொடுக்கல, அது உண்மைதானே. ஆனாலும் இந்த அரசாங்கம் வந்த பிற்பாடு நிறைய விடயங்கள்லாம் அரங்கேறுதே, நிறைய விடயங்கள் நடக்குது இல்லையா. இப்ப மகர சிறைச்சாலையிலும் ஒரு உள்வீட்டு அடி ஒன்று இருக்குது, நிகம்பு சிறைச்சாலையிலும் இருக்குது, இதுக்கெல்லாம் கீழால பின்னால இருக்குது, மிகப்பெரிய சக்தி இருக்குது. அடுத்தது கொழும்பில் ஒரு பிரபல சங்கர்ல ஹோட்டல்ல ஒரு அன்றைக்கே வந்து அந்த முன்னாள் ஜனாதிபதி எதிர்கட்சி தலைவர் எல்லாம் கூடினாங்களே, அது என்னது கூடினாங்கன்றால் முன்னாள் இந்த மீடியா மினிஸ்ட்ரியின் செக்ரட்டரி அனுஷா பல்பிட்டவின் மகண்ட வெட்டிங் கொண்டு அதற்கு எல்லாரையும் கூப்பிட்டது. கோட்டபாய போயிருக்கிறாரு, ரணில் போயிருக்கிறாரு, சஜித் போயிருக்கிறாரு, நாமல் ராஜபக்ச போயிருக்கிறாங்க, எல்லாரும் போய்க்கிறாங்க. அவங்க போயிட்டு என்னத்தை பேசியிருப்பாங்க, இந்த நாட்டுல நீதிபதிகளுக்கு 2 வருஷம் கொடுக்க, அதை பத்தி பேசியிருப்பாங்க. ஜெயில எல்லாம் உடைக்கிறாங்க பாருங்க உள்ளுக்கு இருந்து, அதை பத்தி தான் பேசினேன். அதுல யார் போயிருக்கிறா, முன்னாள் அமைச்சர் அனுர பிரியதர்சன யாப்பாவும் போனார். அரசாங்க திணைக்களத்தை முன்னாள் பணிப்பாளர் தினிஷ் சிந்தக கர்நாடக போனாங்க. இப்படி இந்த மீடியா மினிஸ்ட்ரி சம்பந்தமான அதிகாரிகளும் அமைச்சரும் செக்ரட்டரி மாதிரி தான் போனேன். அந்த சந்திப்புல கோட்டையரும் போனேன். கோட்டையர் என்ன செய்ய போறாரு, அவர் ஆட்சி கவகத்துக்கு அவர்கிட்ட என்ன இருக்குது, என்ன விளைவு இருக்குது, அவருக்கு ஆன்டிசிபேட் பெயில் கொடுக்க போறாங்க, இந்த கொடுக்க மாட்டாங்க, அவர் அல்லப்படுறார். அப்ப அவர் அதுல அவரு நடக்குது, அவருக்கு இப்ப பக்த கலக்குது. அப்ப அவர் என்ன முன்ஜாமீன் பிணை கேட்டு போட்டிக்காரு. ஆகஸ்ட் 31 வாக்குல அவர் வரப்போகுது, கொடுக்க மாட்டாங்க. இருக்கிற யாரு, சூரபலி. அப்ப யாரு, சிஜி இருக்கிறாரு, அவர் 2 வருஷம் டில்வின் சில்வா கொண்டு வந்திருக்கிறாரு. அவங்க சொல்லது இவங்க கொடுப்பாங்க, முகாந்திரம் இல்லை என்று தட்டப்படுறாங்க. அப்ப இவருக்கு அரெஸ்ட் பண்ணலாம், அடுத்த அரசு நினைச்சு கொள்ளுங்க, கோட்டையை அரெஸ்ட் பண்ணப்படுறார். கருமா கொடுமா துடிக்க அதர பதற போன உயிர்களின் ஆத்மா சாந்தி அடையுமா மாமன்னா, கிடையாது இல்ல. அப்ப கர்மா சொத்தும். அதுக்கு போயிட்டு இந்த விசர் பிடிச்ச ஊடகங்கள், அதாவது ஒண்ணும் தெரியாத பாப்பா ராத்திரி 12 மணிக்கு தாப்பால் போடலாம், அப்படி கொண்டவங்க தான் செய்தி அடிக்கிறாங்க. ரணில் பையா தலைமையில மீண்டும் என்னதான் ரணிலுக்கு என்ன சின்ன பாப்பாவா, சஜித்துக்கே இல்லைன்னா ரணிலுக்கு எங்க இருந்து பாவாரு. சரி, நாம் இப்ப ஒரு சவாலாம் சொல்றோம், சஜித்தும் ரணிலும் இணைந்தாலும் கூட ஆட்சி மாற்றம் கொண்டு வர முடியாது. குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், நாங்கள் மீண்டும் சொல்றோம், மீண்டும் ஜனாதிபதியாக ஏகேடிஆர் தான் வருவார். ஆனால் ஒரு தொங்கு பாலம் அமையும், சில கட்சிகள் இணையும், இவர்கள் போகக்கூடாது. என்ன கேட்டால் இந்த பெருச்சாலைகள் போகக்கூடாதுன்னு தான் புரியா இருக்கிறோம். ஏனெனில் இந்த ஸ்டைலே இருக்கணும், இவங்களுக்கு பொடி கார்டு கொடுக்க கூடாது, இவங்களுக்கு பென்ஷன் இல்லை, இவங்களுக்கு பந்தா இல்லாம இப்படி இருப்பான்னு சொன்னால் அரசு நல்லாவே போகும். சும்மா ஆளாளுக்கு பந்தா காட்டி பெரிய விஐபி லெவல்ல இவங்க வாரதெல்லாம் மக்கள் விரும்பல. இந்த அரசாங்கம் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்குது பாருங்க. கூலிக்கு கொலை செய்யற போலீஸ் விடயம் கூட அரங்கேறுது. காலியில கூலிக்கு கொலை செய்யறேன், இது எப்படி போலீஸ் தான் கூலிக்கு. 2 மாஃபியா, அந்த குடுக்கடத்தல் மாஃபியா கும்பலுக்குள்ள ஒருத்தன் ஒரு குரூப்ல காசு வாங்கிட்டு ஒரு குரூப்ல கொலை செஞ்சு நான் சிஐடி மாட்டிக்கிது, அது நாளைக்கு அரங்கேறுது. இப்படி இந்த மாஃபியாக்களையும் கொள்ளைக்காரர்களையும் அம்பலப்படுத்தல் அரசாங்கம் மிக அழகாக செய்து வருகின்றது. எது எப்படி இப்ப நம்ம இனவாத அரசாங்கம் என்று சொன்னாலும் இதை விட மோசமான இனவாத அரசாங்கம் தான் வர்ற அரசாங்கமா இருக்கும். எனவே இந்த 22nd அமெண்ட்மெண்ட் நிச்சயமாக ஜேவிபிக்கு ஒரு ஆளும் தன்மைக்கான ஒரு டோர் திறக்கப்பட்டிருக்குது. எங்க சிஜிக்கு அந்த கோட்டப்பாப்பில் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜிகள்ல 2 வயசு நீடிப்பு கூட எதிர்த்தாங்க, ஒன்றும் ஆகலை. அதெல்லாம் தோக்குற கேஸ் தானே. 2/3 கொண்ட மெஜாரிட்டி கவர்மெண்ட் ஒன்றும் பண்ணல. எதிர்கட்சி ஒன்றும் பலமாக கிடையாது. அது என்னென்றால் எல்லாட மடியிலையும் கனம் இருக்குது, அதெல்லாம் அடக்கி வாசிக்கிறாங்கல்ல. எனவே மீண்டும் நாட்டில் ஆளும் வர்க்கம் ஜேவிபி ஆட்சி தான், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அது நல்லாவே போகும். இன்னும் கொஞ்சம் அரஸ்டிங் இருக்குது. கோட்டபாய கம்பி எண்ணக்கூடிய நாள் வருது. அவருக்கு ஆகஸ்ட் 31 அவருக்கு ஆன்டிசிபேட் இந்த முன்ஜாமீன் கொடுக்க மாட்டாங்க. அவர் கேஸ்ல முகாந்திரம் இல்லைன்னு நோட்டு தட்டுவிட போறாங்க. தட்டுவிட்டால் அவருக்கு வரண்டோண்டு போகும், அள்ளி வரணும். ஆக நிச்சயமாக ரணில் எந்த திட்டம் போட்டும் ஆட்சியை கவிழ்க்க முடியாது. அவர் திட்டமே போடல. அவங்க சர்வதேச நீதிபதிகள் சங்கத்துக்கு இந்த நீதிபதிகள்ல 2 வயது எக்ஸ்டென்ஷன் பண்ணதை கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கான ஒரு ரகசிய கூட்டமே ஒழிய அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கான எந்த முகாந்திரமும் இல்லை என்பதை
மீண்டும் மீண்டும் அடுத்து சொல்வோம். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.